Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சேனலுக்கு ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிருந்தீங்கன்னா சேனலை ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன அப்லோட் பண்ணியிருந்தோம் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இது இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் ஆக்ட் ஒன்று பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு கீழே வந்து ஒரு ஷார்ட் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது 1 hour டைம் ஃப்ரேமோட சார்ட் இது. நீங்கள் 10 minutesல ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே க்ளோசிங் குத்துச்ச ஒரு அப்பர் சைடு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். அதாவது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். ப்ரைஸு இந்த 22,900 ப்ரைஸ் ஒரு அப்மூவ்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு இங்கேயே ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே இங்கே ட்ராவல் ஆகி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நமக்கு இது இங்கே ஒரு பிரேக் டவுன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபாலிங் ரைட். ஓகேங்களா, சரி. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஆப்போசிட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 181 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா 216 பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். குவான்டிட்டி சைஸை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் முடியல, இது வந்து ஒன்றுமே புரியல சார் எங்களுக்கு அப்படின்ற டைமில் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆப்போசிட் மூவ் பண்ண சொல்லும். உங்களால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. அல்லது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கண்டினியூ ட்ரேடை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ இதுக்கு பின்னாடி ஒன்று அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அந்த மாதிரி தப்பு இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. ஓகே, சரி. இப்போது நிஃப்டி நெக்ஸ்ட் எங்கே சார் போகும்? இப்போ நிஃப்டி 50 இந்த இடத்துல ஓகே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதாவது எதுக்காக சப்போர்ட், ஏன் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட்டோடைய 50% லெவல் வந்து இங்கே இருக்குது. அதாவது இந்த 22,000 ரவுண்ட் நம்பர்லேருந்து கனெக்ட் பண்ணி இந்த 23,100 நம்ம ரீடெஸ்ட்மெண்ட் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை நான் பண்ணலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு லோ கிடச்சி இதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் அதெல்லாம் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுதுன்னு சொல்லி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ப்ரைஸ் இதுவெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து என்னுடைய நிஃப்டி 50யோட வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இதை நம்ம பேங்க் நிஃப்டியோட வியூ பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சேம் அது ஆப்போசிட் மூவ்னால ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். ப்ரைஸும் அந்த மூமெண்ட்டை டச் பண்ணிடுச்சு. இப்போ ப்ரைஸு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகலாமா இல்லை மேலே ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகலாமான்றது ப்ரைஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அதாவது நிஃப்டி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு அப்பர் சைடுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. அதாவது பையர்ஸ் வந்து தாங்கி பிடிக்க நிற்கிறாங்க. அப்போ திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். இந்த பிரேக் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் இப்போ 10 minutes டைம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல புரியும் எங்கே ஒரு பிரேக் அவுட் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அந்த இடத்துல இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ரெடியாக இருக்குது ஆல்மோஸ்ட். இப்போ இந்த இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தாண்டி பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்னுடைய பார்வையில். ஏன்னா இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி இந்த லோ வந்து பிரேக் பண்ணல. ஸோ திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். திரும்ப வந்து 49,100 200 இந்த லெவலில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சேம் ஃபின் நிஃப்டியும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இதில் 1 hour டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி வந்துடலாருங்க. ஏன்னா ப்ரைஸ் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க. ஏன்னா ப்ரைஸ் இந்த சப்போர்ட் லெவலில் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது, தாங்கி பிடிக்குது. அதில் வந்து தாங்கி பிடிக்குது ப்ரைஸு. ஸோ பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். ப்ரைஸ் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,900 லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இந்த இதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.